எவ்வளவு நேரம் இந்த கண்ணாடி ஊத்திட்டு இருப்ப? வா சர்ச்சுக்கு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஏங்க சர்ச்சுக்கு டைம் போகணுமா என்ன? என்னம்மா இப்படி கேட்ட? சர்ச்சுக்கு டைமுக்கு தானே போய் ஆகணும். ஏங்க சர்ச்சுக்கு தான் போறோமே, அதுக்கப்புறம் டைமுக்கே போகணும். இப்படிலாம் பேசலாமா? சரி, நான் இப்போ 3 காரியம் சொல்றேன். ஏன் ஆராதனைக்கு நேரத்துக்கு போகணும், அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ. ஓகே. முதல் காரியம், நம்மளை விட மேலான ஸ்தானத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற யார்கிட்டயாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்போம், இல்லைன்னா அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்திற்கு நாம் அங்கே போகல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள அவமதிக்கிறதா அர்த்தம். என்னங்க, உலகத்தில் ஒரு பதவியில் இருக்கிறவங்களோ நமக்கு மேலான ஒருத்தவங்களையோ நேரத்துக்கு போய் சந்திக்கலனாலே அவங்கள அவமானப்படுத்துகிறோன்னு அர்த்தம். தேவன் நம்மை சந்திக்க நமக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கிறார். அதுதான் ஆராதனையின் துவக்க நேரம். அந்த நேரத்துக்கு நாம போலனா அவரை அவமதிக்கிறதா அர்த்தம்ப்பா. ஏங்க இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? லேட்டா கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 5ஓ 10ஓ முதல் காரியம் அவரை அவமதிக்கிறோம். ரெண்டாவது என்ன தெரியுமா? இந்த 5-10 நிமிஷம்ன்றது அலட்சியப்படுத்துறோம்னு அர்த்தம். இப்போ நாம இந்த நேரத்துக்கு போகல அப்படின்னு சொன்னா தேவன் கிட்ட என்ன தெரியுமா சொல்றோம்? உங்களுக்கு நான் நேரத்தை கொடுக்கறதை விட என் நேரம் எனக்கு முக்கியம்னு சொல்றோம். அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எனக்கு நான் தான் முக்கியம். எனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஐ ஆம் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்கிறோம். அவருக்கு முதலிடம் கொடுக்கறத நம்ம வந்து தவிர்க்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது தேடுங்கள். இனி முதலாவது தேடுறவங்களா இருப்போம். ஓகே. அது ஃபர்ஸ்ட் சர்வீஸோ செகண்ட் சர்வீஸோ, பட் ஆனால் டைமுக்கு போயிடும். மூணாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். எப்படி சொல்றீங்க? நாம சில சமயங்களில் நேரத்திற்கு போகாம தவிர்க்கும் போது கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆராதனை துவக்கத்திலே ஆராதனை பாடல்கள் மூலமாக, ஏன் துவக்க ஜபம் மூலமாய் கூட கர்த்தர் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வச்சிருப்பார். ஆனா ஒரு நாள் கூட அந்த துவக்க ஜபத்தை பார்க்காத நம்ம கிட்ட எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? கர்த்தர் இந்த நேரத்தில் உனக்கு செய்யலாம்னு வச்சிருப்பாரு. ஆனா நம்ம சில சமயங்கள்ல தலைவாடுறதுக்கோ இல்லைன்னா நம்ம ரெடி ஆகிறதுக்கோ அந்த நேரத்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை அப்படியே இழந்து நம்ம போனோம் வந்தோம் அப்படின்னு பேருக்கு போகிறவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கணும். நம்ம மாத்திப்போம். அவரை அவமதிக்கிறவர்களாய் அல்ல, அலட்சியப்படுத்துகிறவர்களாய் அல்ல, ஆசீர்வாதத்தை இழக்கிறவர்களாய் அல்ல. இன்னைக்கு நேரத்திற்கு சபைக்கு போய் நேரத்திற்கு ஆராதனைக்கு போய் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் வருகிற நாட்களில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஏனென்றால் இயேசு உம்மை நேசிக்கிறார். God bless you.